இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிற ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை போய் நோன்னு சொல்லணுமா நேரில்? அது எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல். ஒரு பொண்ணை போய் நேரில் பார்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறது, இது பாவம். அது பல வருஷமாக பெண்களுக்கு நடக்கிற கொடுமை. இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெண்கள் போயிட்டு ஒரு பையனை வர வச்சு பார்த்துட்டு இவன் நல்லா இல்லை வேணான்னு 10 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா ஆணுக்கு எப்படி இருக்கும்? இது வந்து நம்ம ஒரு டேரக்டரோட பொறுப்பு, டைரக்ஷன் டீமோட பொறுப்பு. இந்த படம் வந்து இங்கேருந்து அவருக்கு தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு எங்கே போகுதுன்னு தெரியும். நேற்று என்ன ஷூட் பண்ணாங்கன்னு தெரியும், அந்த ஷாட்டுக்கு முந்தின ஷாட் என்னன்னு தெரியும், அந்த சீனுக்கு முந்தின சீன் என்னன்னு தெரியும். ஸோ வர்ற ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக அவங்க மைண்டில் புகுத்தணும். நடித்தா நல்லாயிருக்கும், நிமிஷா நடிச்சா நல்லா. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது அவங்களுக்குள்ள நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அதுவும் திவ்யாவும் ஆனந்துக்குமான கெமிஸ்ட்ரி அது இருந்துச்சு. ஸோ அது ஒரு மேஜிக் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிமிஷா வந்து ஷீ இஸ் அ பிளெஸிங் ஃபார் திஸ் ஃபிலிம். படத்தில் பல இடங்களில் அவங்களுடைய கேரக்டர் மேலே தான் இந்த கதை ட்ராவல் ஆகுமே தவிர அவங்களோட கண்டிஷன் மேலே ட்ராவல் ஆகாது. பை டிசைன் திவ்யா இப்படி தான் பேசுவாங்க, திவ்யா அப்படி தான் நடப்பாங்க, திவ்யா அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பட்டுன்னு அவங்க பதில். ஸோ உங்களுடைய ஜேர்னி பார்க்கும்போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஏன்னா 10 வருஷம் வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அப்புறம் பார்த்தா வந்து டேரக்டரில் நீங்கள் பண்ண 4 படங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ DNA படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் இந்த DNA படம் எழுத ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் ஒரு படத்துலேருந்து மூவ் பண்ணும் பொழுதே அடுத்த படம் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கணும், அதில் நம்ம என்ன சொல்லணும், எது வந்து அது எனக்கு பர்சனலாக முக்கியமான விஷயங்கள், எது வந்து இது ஆடியன்ஸ் கிட்ட இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சில இலக்குகள் இருக்கும்ல. அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு வச்சுக்கிட்ட சில இலக்குகள் இருக்குது DNAவில். அது வந்து ஒரு மாதிரி முழுமையாக கம்ப்ளீட் ஆனதாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நானும் என்னோடய ரைட்டிங் டீமு, என்னோடய டைரெக்ஷன் டீமு, என்னோடய ப்ரொடியூசர்ஸு, அப்புறம் என்னோடய கோர் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். ஸோ அந்த வகையில் நம்ம நினச்சதை கொண்டு வந்து கரெக்டாக நிறைவேற்ற முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார். அண்ட் ஆல்சோ உங்களுடைய பயோகிராஃபி பார்க்கும்போது நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ராவில் வந்து எடுத்திருக்கீங்க சார். அதுக்கான மெயின் மோட்டிவ் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த படம் இந்த ஜானரில் ஹிட் ஆயிடுச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் மூவியும் வந்து நம்ம அதிலே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேடல்? நான் ஒரு ஐ கால் மை செல்ஃப் அ கிரியேட்டர் மோர் தென் அ டிரெக்டர். ஸோ நான் சினிமா எடுக்க வந்ததுக்கு காரணம் ஐ வாண்ட் டு டெல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். நிறைய கதைகளை சொல்லணும், அதில் விதவிதமான எமோஷன்ஸை சொல்லணும். அதுதான் என்னோடய இன்டென்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜான்ரை சூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நல்லா போயிடுச்சு, நல்ல லாபம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மான்ஸ்டர் எடுத்துக்கலாம். இட் வாஸ் அ வெரி குட் ஹிட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், விச் இஸ் லைக் 2019 வந்துச்சு. ஐ ஹேட் so many offers from all big artists to do a kid-centric film again. ஸோ அதில் அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது எனக்கு அது எக்ஸைட்டிங்காக இல்லை. நம்ம இப்போ தானே ஒன்று பண்ணோம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட். இப்போ இஃப் யூ டயல் பேக் மை லைஃப் 10 years பேக், 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நெல்சன் நீங்கள் அடுத்தது வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக 4 படம் பண்ணுவீங்கிறத என்கிட்ட சொன்னாங்கன்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நவ் ஐ ஹேவ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் சம் அதர் ஸ்டோரி, சம் அதர் பேக்ட்ராப், சம் அதர் கேரக்டர். That journey is exciting for me. So அதனால that is my motivation. ஓகே. ஸோ நீங்கள் மான்ஸ்டர் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி அதோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலி அதுக்கு வந்து அந்த ஹியூமன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் உங்கள் ஸ்டோரியாக இருந்தது. அந்த ஒரு ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அது வந்து கிரியேட் ஆகுறது எப்படி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது? வீட்டில் நடந்துச்சு அவ்வளோ. அப்படியா? ரியல் லைஃப்ல பேஸ் பண்ணி? மான்ஸ்டரில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மான்ஸ்டரில் நீங்கள் பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 70% என் வீட்டில் நடந்த சம்பவங்கள். அது இந்த எலியை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு ஐ டேக் லாட் ஆஃப் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். அது நான் ரோட்டில் ஒரு வாழைப்பழம் விற்கிற தாத்தாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பூ விற்கிற அம்மாவாக இருக்கலாம். இன்றைக்கி அவங்கள பார்த்ததும் நாளைக்கே அவங்கள வச்சு நான் படமாக எழுதிடுவேன்லாம் கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். ரொம்ப நல்ல மொமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக தங்கும். ஸோ அது நேச்சுரலாக நான் எழுதும் போது என்னோடய ப்ராசஸில் வெளியில் வரும். ஸோ எல்லாமே என்னுடைய அனுபவங்களும், நான் பார்த்த விஷயங்கள், படித்த விஷயங்கள், நான் ரசித்த விஷயங்கள். நான் ஒரு விஷயத்தை பயங்கரமாக ரசிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை தான் எனக்கு ஆடியன்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறது தான் என்னுடைய வேலை.